Hi guys, welcome back to Sushan Sahana's World. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 4 to 6 years கிட்ஸ்க்கான கோடிங் டீகோடிங் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி கோடிங் ஷீட்டில் அவங்க கீப் ஆன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த அன்பிளக்ட் கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ஈஸி, ஃபன் அண்ட் ஜாலியாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒர்க் ஷீட் பார்க்குறக்கு, ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க லெட்ஸ் see the coding sheets. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோடிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கோட் யுவர் வே அரவுண்ட் த அப்டக்கிள்ஸ். ஸோ இந்த கோடிங் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த அப்டக்கிள்ஸை தாண்டி இந்த பன்னிக்கு கேரட் போகிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு கிட்ஸை ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த கோடிங் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட், ரைட், அப் அண்ட் டவுன் ஆரோஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் டைரெக்ஷன் ட்ரா பண்ணி பன்னியை வந்துட்டு கேரட்டுக்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்திருக்க பார்த்தை வந்துட்டு கீழே கோடாக அவங்க ரைட் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பன்னிக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னியால் அப் ஆர் லெஃப்ட் சைட் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பன்னி இப்போ கேரட் போனால் அப் போகிறாங்க, நெக்ஸ்ட் இங்கே அப்டக்கிள்ஸ் இருக்குது, ஸோ இங்கே மேலே போக முடியாது. ஸோ திருப்பி அகெயின் ஒன்லி பாசிபிலிட்டி லெஃப்ட் சைட் போகிறது தான். திருப்பி அகெயின் லெஃப்ட், இங்கே அப் 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 அப், திருப்பி லெஃப்ட் போனால் இட் வில் ரீச் த கேரட். ஸோ இப்போ கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இங்கே வந்துட்டு அவங்க என்னென்ன டைரெக்ஷன் எடுத்து இந்த கேரட்டை ரீச் பண்ணியிருக்காங்களோ அந்த டைரெக்ஷனை கீழே அவங்க அந்த கோடை அப்படியே இங்கே ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பன்னி வந்துட்டு அப் டைரெக்ஷன் போயிருக்குன்னா அப், அதுக்கப்புறம் லெஃப்ட் லெஃப்ட் அப் டைரெக்ஷன் போயிருக்கு, அப் டைரெக்ஷன் அப் டைரெக்ஷன் அப் டைரெக்ஷன் ஒரு லெஃப்ட். ஸோ பன்னி இந்த டைரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் கேரட்டை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரீச் பண்ணுற ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனை கீழே அவங்க அந்த கோடாக ரைட் பண்ணணும். இந்த மாதிரி லெஃப்ட், ரைட், அப், டவுன்னு டைரெக்ஷனை கோடாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டைரெக்ஷன் நல்லாவே டெவலப் ஆகும் கிட்ஸ்க்கு. சிமிலர்லி இப்போ இந்த கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட்டில் நம்ம கிட்ஸை வந்துட்டு கீழே கோட் ரைட் பண்ண சொல்லியிருக்கோம். இன்ஸ்ட் ஆஃப் தட் நீங்களே கோடை மட்டும் ரைட் பண்ணிவிட்டு அந்த கோடை யூஸ் பண்ணி கிட்ஸை வந்துட்டு கேரட்டை ரீச் பண்ண சொல்ல வைக்கலாம். இந்த கோடிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹென் வாக்கிங் கோடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இடத்துல ஹென் இருக்குது, ஹென் வந்துட்டு கூப்புக்கு போகணும். பிஃபோர் கோயிங் டு கூப் ஹென் வந்துட்டு எந்தெந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கீழே எங்கே கோடிங்காக கொடுக்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கிட்ஸ் வந்துட்டு அப், டவுன், லெஃப்ட், ரைட்டுன்னு ஆரோ யூஸ் பண்ணி அந்தந்த பிளேஸை விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஹென்னை வந்துட்டு கூப்புக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸை வந்துட்டு நான் இதில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த ஆர்டரில் கிட்ஸ் வந்துட்டு ஹென்னை வந்துட்டு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹென் வந்துட்டு ஃபஸ்ட்டு விண்மில்க்கு போகணும், விண்மில்லேருந்து பாண்ட்லேருந்து ஹேக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூப்புக்கு போகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹென் இங்கே இருக்குது, ஹென் இங்கேருந்து விண்மில்க்கு போகணும். ஸோ எப்படி போகணும், எய்தர் இந்த டைரெக்ஷனில் சூஸ் பண்ணலாம் ஆர் இந்த டைரெக்ஷனில் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கேருந்து ரைட் 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 போயிட்டு இங்கே விண்மில் இருக்குது. ஸோ விண்மில் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து பாண்டுக்கு போகணும். ஸோ பாண்டுக்கு போகணும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் எந்த டைரெக்ஷன் எடுக்கணும், இப்போ இங்கே விண்மில் இருக்குது, விண்மில்லேருந்து ஹென்னு வந்துட்டு பாண்டுக்கு போகணும். இங்கே இருக்குது பாண்டு. ஸோ பாண்டுலேருந்து இப்போது ஹேக்கு வரணும். அப்போது பாண்டு இங்கே இருக்குது, இங்கேருந்து ஹேக்குன்னா இங்கே வந்துட்டு இங்கே. ஸோ இப்போ இங்கே இருந்து கூப்புக்கு போகணும். அப்போ டவுன், இங்கே கூப். ஸோ இந்த மாதிரி கீழே நம்ம கோடிங்காக என்னென்ன பிளேஸ் கொடுக்குறோமோ அந்த பிளேஸ்க்கெல்லாம் ஹென்னு வந்துட்டு போயிட்டு லாஸ்ட்டாக கூப்புக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கோடிங் ஆக்டிவிட்டி, ஜாலியான ஃபன்னான ஷீட்டு. ஸோ இட்ஸி வின்சி ஸ்பைடர் கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட். ஸோ கிட்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்கும் இட்ஸி வின்சி ஸ்பைடர் சாங் ரைம்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரைமை வந்துட்டு நம்ம கோடிங்காக வச்சு இந்த ஆக்டிவிட்டி ஷீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைம்ஸ்க்கு பதில் நீங்கள் லிட்டில் மிஸ் மஃபட், ஸோ கிட்ஸ்க்கு எந்த ரைம்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த ரைம்ஸை நீங்கள் பேஸ் பண்ணி ஆரல்ஸ் ஸ்டோரி 3 லிட்டில் பிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தீம் ஸ்டோரிஸ் எடுத்து அதில் கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் கிரியேட் பண்ணி கிட்ஸை நம்ம இந்த மாதிரி பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ இட்ஸி வின்சி ஸ்பைடர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்பைடர் வந்துட்டு
ஸ்பவுட்டுக்கு போகும். ஸோ அப்போ இங்கேருந்து ஸ்பைடர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்பவுட் இங்கே இருக்குது. அப்போது லெஃப்ட் ஸோ இங்கே வந்துருச்சு. இங்கேருந்து ஒன்ஸ் அது கிளைம் ஆனதுக்கப்புறம் என்னாகும், ரெயின் வில் கம். ஸோ திருப்பி அப் இங்கே வந்துட்டு ரெயின் இருக்குது. ஸோ ரெயின் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸ்பைடர் வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். ஸோ இங்கே இருக்குது அதோட பிக்சர். ஸோ இங்கேருந்து இங்கே, ஸோ இங்கே போனதுக்கப்புறம் ஸ்பைடர் ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன், சன் வில் கம் அவுட். ஸோ அப்போ சன் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு இங்கே சன் வந்ததுக்கப்புறம் தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும். ஸோ இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்பைடர் அகெயின் வில் கிளைம் த ஸ்பவுட். ஸோ அப்போது இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைம்ஸ் ஆர் ஸ்டோரி பேஸில் தீம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் க்ரியேட் பண்ணி அதை கூட கிட்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் நீங்கள் அவங்களுக்கு ஸ்டோரியாக ரைம்ஸில் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் இன் ஆர்டர் கோடிங் ஆக்டிவிட்டி. ஸோ அகைன் இந்த கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அப் டவுன் ரைட் லெஃப்ட் டேரெக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். டேரெக்ஷனை பேஸ் பண்ணி கிட்ஸுக்கு வந்துட்டு பிளானட்ஸோட ஆர்டர் கற்றுக்கிறதுக்கு இந்த கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் அப்படிங்கிறப்போ இங்கேருந்து எய்தர் அப் ஆர் ரைட் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. ஸோ ஆப்வியஸாக அப்போ இங்கேருந்து நம்ம அப்புக்கு போகணும். ஸோ மெர்க்குரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானட் மெர்க்குரி. மெர்க்குரிக்கு அப்புறம் என்ன பிளானட்டு, மெர்க்குரிக்கு ஆஃப்டர் கம்ஸ் வீனஸ். ஸோ இப்போ வீனஸ்க்கு போகணுன்னா திருப்பி இங்கே இருக்குது வீனஸ். ஸோ அப் இங்கே இருக்குது வீனஸ். வீனஸ்க்கு அப்புறம் எர்த். அப் நான் வந்து லெஃப்ட் போயிட்டு திருப்பி இங்கே இருக்குது எர்த். ஸோ எர்த்துக்கு அப்புறம் வரும் மாஸ். ஸோ மாஸ் இங்கே இருக்குது இங்கே. ஸோ அப்போ திருப்பி ரைட், இங்கே டவுன், இங்கே இருக்குது மாஸ். நெக்ஸ்ட் பிளானட் என்ன மாஸ்க்கு அப்புறம்னா ஜூபிட்டர். ஜூபிட்டர் இங்கே இருக்குது கீழே இருக்குது. ஸோ டவுன் ஜூபிட்டர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது. சர்டன் அப்போ டவுன் ரைட். ஸோ சர்டனுக்கு அப்புறம் யுரேனஸ் இங்கே இருக்குன்னா திருப்பி ஸோ ரைட். அப்புறம் யுரேனஸ் மேலே இருக்கிறதுனால அப் இங்கே யுரேனஸ்க்கு அப்புறம் நெப்டியூன். ஸோ நெப்டியூன் இங்கே இருக்குது. நெப்டியூனுக்கு எப்படி போகலாம், இங்கேருந்து லெஃப்ட் திருப்பி அப். ஸோ இந்த மாதிரி நம்ம கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம பிளானட்ஸோட ஆர்டர் கிட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி கோடிங் ஆக்டிவிட்டி ஷீட் நம்ம கொடுக்கும்போது கிட்ஸு ஜாலியாக ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுப்பாங்க. ஈஸியான வேலை வந்துட்டு நம்ம அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல், அப்சர்வேஷன் லெவல், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் லெவலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியாக இருக்கும்.